நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். 2025 ஆங்கில புத்தாண்டு பலன்களை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க. இந்த 2025வது வருடம் பார்த்திங்கன்னா மிக முக்கியமான எல்லா கிரக பயிற்சிகளுமே இந்த வருஷம் இருக்குங்க. குறிப்பாக சனி பயிற்சி இருக்குது, ராகுகேது பயிற்சி இருக்குது, குரு பயிற்சி இருக்குங்க. இதில் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி மார்கழிக்கு பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி புதன்கிழமை இந்த வருடமானது பறக்குதுங்க. இதில் சனி பயிற்சி முதல்ல வருது. அதாவது 29/3/2025 சனிக்கிழமையிலேயே சனி பயிற்சி வர்றது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயங்க. அடுத்து குரு பார்த்திங்கன்னா 14/5/2025 புதன்கிழமை குருவானவர் பயிற்சி அடைகிறார். குரு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு போகிறாருங்க. சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போகிறாரு. ராகுகேது பயிற்சி பார்த்திங்கன்னா 18/5/2025 இதுவும் சனிக்கிழமையில் வருதுங்க. ராகு பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கும், கேது பகவான் சிம்மத்தில் இருந்து உங்களுக்கு கன்னியிலிருந்து சிம்மத்துக்கும் வராருங்க. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த வருடத்துக்கான ஒரு கிரக பயிற்சிகள், முக்கிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கலவையான பலன்கள் தான் கொடுக்கும். ஏன் அப்படின்னா மே மாதம் வரைக்கும் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது, மே மாதத்துக்கு அப்புறம் கிரகநிலைகள் ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இந்த வருடம் எல்லா ராசியினருமே ஒரு கலவையான பலன்களை தான் அனுபவிக்க போகிறாங்க. இப்போ நம்ம வரிசையாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இந்த புத்தாண்டு பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த 2025 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவானுங்க. துலாம் ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா எப்பயுமே அவங்களுக்கு ஒரு லக்ஸூரியஸான வாழ்க்கை வாழணும்னு கொஞ்சம் ஆசையாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரங்களே நிறைய பாருங்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீட்டாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நீட்டாக இருக்கிறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இவ்வளோ சிறப்பான இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுதுன்னா ஒரு மிகச்சிறந்த வருடமாக இருக்க போகுதுங்க. அதாவது கொஞ்சம் 5 வருஷ காலமாகவே கொஞ்சம் ஏகப்பட்ட பிரச்சனைகள்ங்க. ஆனால் இது கடந்த ஒரு வருஷமாக இன்னும் கொஞ்சம் அதிகமான பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த 2025 சூப்பராக இருக்கக்கூடிய ராசிகளில் உங்களோட ராசியும் துலா ராசியும் ஒன்றுங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துக்கு போகிறாருங்க. ரொம்பவே சூப்பர். ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. இது சூப்பரான அமைப்பு. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாருங்க. இதுவும் ஒரு நல்ல அமைப்பு தான். ஆக மொத்தம் உங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறது சூப்பரான அமைப்புங்க. அப்போ இந்த வருடத்தை நம்ம 2ஆக பிரிக்கலாங்க. கிரக பயிற்சிகளுக்கு முன், கிரக பயிற்சிக்கு முன், அதாவது மே மாதத்துக்கு முன், மே மாதத்துக்கு பின். ஆனால் உங்கள் பலன் பார்த்திங்கன்னா ஒரு கலவையான பலனாக இருக்கும். இப்படி நம்ம பிரிக்கிறனால இதில் எப்படி இருக்கும், காமனாக எப்படி இருக்கும், கிரக பயிற்சிக்கு முன்னாடி பின்னாடி பொதுவாக எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் ஒரு பாரம், இனம் புரியாத ஒரு பாரம் அழுத்திட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பாரம் பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு குறையுங்க. எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து பிரிஞ்சிருந்தீங்கன்னா அந்த குடும்பம் இப்போ ஒன்று சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. வீடு வாங்க, வாகனங்கள் வாங்குறதுக்கு சூப்பராக இருக்கும். மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அட்டகாசமான வாய்ப்புகள் இந்த சமயத்தில் கிடைக்குங்க. உங்களோட திறமையை பார்த்திங்கன்னா முழுமையாக நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கும், க்ரீன் கார்டு நீங்கள் க்ரீன் கார்டுக்காக காத்துட்ருக்கிறவங்க, சிட்டிசன்ஷிப்காக காத்துட்ருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கடன் தொல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தவங்களுக்கு அந்த கடன் தொல்லை இந்த வருடம் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக தில்லாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு இந்த வருடம் வரப்போகுதுங்க. கடன் வாங்க சூழ்நிலை, அந்த கடனால் ஏகப்பட்ட பிரச்சனைங்கிற அமைப்பில் இந்த வருடம் உங்களுக்கு மாறப்போகுது. வீடு கட்டுறது, வீடு எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக சுப விரைய கடனாக ஒன்று நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமாக இது இருக்குங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யக்கூடிய வருடமாக இருக்குங்க. இது துலாம் லக்னத்துக்கு ஒரு பொதுவான, துலாம் ராசிக்கு ஒரு பொதுவான பலனுங்க. இப்போ குரு பகவான் எப்படி இருப்பார், 8ஆம் இடத்துலையும் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துக்கு போகிறார். இது அற்புதமான அமைப்பு. அங்கே 9ஆம் இடத்துலேருந்து 1, 3, 5 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. 9 குரு பாக்கிய குரு, அனைத்து விதமான பாக்கியங்களையும் கொடுப்பாருங்க. அதே மாதிரி எல்லா விதமான சுபகாரியங்களும் நடக்கும். வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு போகிறதுக்கான அற்புதமான அமைப்புங்க. ஆராய்ச்சி கல்வி
வெளிநாட்டில் போய் படிக்கணுங்க, வெளிநாட்டில் போயிட்டு நான் வந்து ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அது சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பிரச்சனை இப்போ சுமூகமாக நீங்கி அவங்களுக்கு வந்து அவர் மூலியமாக நல்ல ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ குரு தனது 5ஆம் பார்வையாக உங்களோட ராசியை பார்க்குறாருங்க. மனசு தெளிவாகுங்க. மனக்குழப்பத்தில் இருந்த நீங்கள் மனம் தெளிவாகும், சிந்தனையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும், நீங்கள் கண்ட கனவுகள் எல்லாம் பலிதமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க. ஞாபக சக்தி அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், ஞாபக சக்தி அதிகரிக்குங்க. இதனால் உங்களுக்கு ஒரு நல்ல அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும். அடுத்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறது நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும். இது நாள் வரைக்கும் பண்ண முயற்சி எல்லாம் பாதியோடு போய் நிற்குதுங்க, கை கட்டுறது வாய் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை இல்லைங்க, தட்டி தட்டி போகுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இப்போ உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்க போகுதுங்க. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கம்யூனிகேஷன் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே சாதகமாக இருக்கும். எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்களாக இருந்தால் அவங்களுக்கு வந்து ரொம்ப அருமையான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. அடுத்து வந்து 5ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாருங்க. 5ஆம் இடத்தை குரு வந்து பார்க்குறது உங்களோட குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம். அதாவது 9ஆம் இடத்தை, அஞ்சாம் இடத்தை வந்து தனது 9ஆம் பார்வையாக பார்க்குறனால வெளிநாடு போகக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உங்களோட வளர்ந்த பிள்ளைகளுக்கு கிடைக்குங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், ராகுவும் சேர்ந்து இருக்கனால ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக குழந்தை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ராகுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். உங்கள் குழந்தைகளுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்குங்க. நல்ல ஆழ்ந்த அறிவு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு சூப்பராக இருக்கார் ராகு. 5ஆம் இடத்துலேருந்து சில இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உங்களுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ராகு நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் தாங்க இருக்கார். அடுத்த பொறுத்த வரைக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 8, 12, 3 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. 6ஆம் இடமான உத்தியோகஸ்தானத்துலேருந்து ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் எந்த அளவு உங்களுக்கு பணவரவு இருக்கோ அந்தளவுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் உழைப்பத்துக்கேற்ற ஒரு மரியாதையும் ஒரு பணவரவும் உங்களுக்கு கம்பல்சரி கிடைக்குங்க. கடன் பிரச்சனை படிப்படியாக தீரும். 6ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறனால நீண்ட நாளாக ஏதாவது கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுன்னா அது இப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லை நீங்கள் 6ஆம் இடத்தில் சனி இருந்தால் எதிரிகள் விலகி ஓடிடுவாங்க. உங்ககிட்ட அந்த அளவுக்கு ஒரு சக்தி வந்து உங்களுக்கு ஒரு பேக் சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. 6ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் 3ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. 8ஆம் இடத்துல வந்து சனி பார்வை இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணவரவு வரத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு மறைப்பொருள் ஞானம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். அதே மாதிரி 8ஆம் இடத்துல வந்து சனி பார்க்கறது உங்களோட பழைய வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அடுத்து 12ஆம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க. 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால விரைய செலவு கொஞ்சம் குறையுங்க. தேவையில்லாமல் விரைய செலவாக மாறிட்டு இருந்த செலவுகள் உங்களுக்கு குறைஞ்சி அந்த செலவு வந்து ஒரு பிரயோஜனமாக இருக்குங்க. உங்களோட வாழ்க்கை துணைக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது, அதே மாதிரி நீண்ட நாளாக இந்த ஒரு வியாதிக்கு சரியான ஒரு மருத்துவம் கிடைக்கிறது சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. அடுத்து 3ஆம் இடத்தை உங்களுக்கு குருவும் சனியும் பார்க்குறாருங்க. அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுங்க. சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு நன்மையும் கிடைக்குங்க. அதே சோஷியல் மீடியாவிலையும் உங்களுக்கு சில பிரச்சனைகளும் சந்திப்பீங்க. அதனால சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், நீங்கள் பதிவு செய்ய கருத்துக்கள் வந்து பிரச்சனை இல்லாத கருத்துக்களாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் பேர் புகழ் எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கேது பகவானை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்காருங்க. ஆன்மீக துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமான சூழ்நிலை, பணவரவு நல்லா இருக்கும். மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு தடவை பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. இன்னும் இந்த வருடம் உங்களை பொறுத்த வரைக்கும் சூப்பரான வருடங்களில் ராசிகளில் உங்களோட ராசியும் ஒன்று. இன்னும் இந்த வருடத்தை நீங்கள் சூப்பராக மாற்றிக்கணுன்னா சைனகோள பெருமாள் வழிபாடு பண்ணுறதும், சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணுறதும், உளுந்து தானம் பண்ணுறதும், அதுவும் குறிப்பாக வேறு மொழி பேசுகிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறதும் இந்த வருஷத்தை அற்புதமான வருஷமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன்கள் தாங்க. அதுவும் உங்கள் ஜாதகத்தில் இப்போ குரு எங்கே இருக்காரு, ராகுகேது எங்கே இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் எங்கே இருக்காரு, அது என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புது விஷயங்கள், திருமண விஷயமாகட்டும், தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் ஏதாவது இந்த வருடம் நீங்கள் வந்து
முடிவு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கைடன்ஸை சொல்கிறேங்க. இந்த வருடம் எல்லாத்துக்கும் ஒரு புதிய ஒரு வருடமாக, அற்புதமான வருடமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.